வணக்கம். 7/4/2026 ஏப்ரல் செவ்வாய்க்கிழமை. விஸ்வவாசு வருடத்திலே பங்குனி மாதத்திலே 24ஆம் தேய்பிரையின் பஞ்சமி மாலை 5:50 வரைக்கும் இருக்கும். பின்பு சஷ்டி அனுஷம் இருக்கும் காலையில 2:21 வரைக்கும். அதுக்கப்புறம் கேட்டை நட்சத்திரம் வந்துடும். கேட்டைங்கிறது புதனுடைய நட்சத்திரம். செவ்வாயினால புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு விசேஷம் உண்டு. இன்னைக்குதான் 3வது அவதாரமான 10 அவதாரம் தசாவதாரம் இருக்கு இல்லையா விஷ்ணுவுடைய, அதுல 3வது அவதாரம் வராக பெருமான் பூமியை அப்படி தன்னுடைய மூக்கால கொண்டு வருவார். பன்றி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி வராக அவதாரத்தை கொண்ட வராக ஜெயந்தி இன்னைக்கு. அதனால வராகமூர்த்தியை வணங்குவதனாலே பூமி காரியங்கள்லாம் நல்லபடியா நடக்கும். வீடு வாசல் எல்லாம் கிடைக்கணும் சார், குழப்பங்கள் அந்த கேஸ் எல்லாம் இருக்குது சார், சிக்கலா இருக்குது சார் அப்படிங்கிறீங்களா, இன்றைய நாள் உங்களுக்கு சிக்கலை தீர்க்கக்கூடிய நாள். இன்னைக்கு எவ்வளவு தூரம் வராக பெருமானை வணங்குவதோ அவ்வளோ நாள் நல்லது. அதனால இன்னைக்கு வராக ஜெயந்தி கரெக்டாக கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும். 7:30லேருந்து 8 மணி வரைக்கும் ஒரு நல்ல நேரம் இருக்கு. இன்னைக்கு சாயங்கால வேலையில 4:30லேருந்து 5:30 மணி வரைக்கும் இருக்குது. ராகு காலம் 3:04, 9:10 யமகண்டம், குளிகை நேரம் 12:01. இன்றைய நாள்ல வடக்கு பக்கம் சூலம் பால் பரிகாரம். மீன லக்னத்துல சூரியன் இருக்கிறாரு. இன்னும் 59 வினாழிகள் இருப்பார். 6:08க்கு சூரியனுடைய உதய நேரம். இன்னைக்கு சந்திராஷ்டமும் கார்த்திகை நட்சத்திரத்துல இருக்கும். வியதிபாதம் என்கிற பாதமும் தைத்துளை கரணமும் இன்னைக்கு உண்டு. வியதிபாதம்ங்கிறது நார்மலா தசா காரியம் சொல்லக்கூடிய சிராத காரியங்கள்லாம் செய்யறதுக்காக இருக்கும். தைத்துளை கரணம் அப்படிங்கிறது சண்டைக்கு முயற்சி செய்ய சண்டை காரியங்கள் எல்லாம் இந்த வழக்குகள் எல்லாம் போடுறதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு பண்ணலாம். பஞ்சமியோட சேர்ந்த இந்த வராகி, அதனால வராகியை வழிபடுவது இன்னைக்கு நல்லது. செவ்வாய்க்கிழமை வராகியை வழிபட்டால் பூமி காரியங்கள் டெஃபினட்டா, கல்யாண காரியங்களும் நடக்கும், பூமி காரியங்களும் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு இருக்கு. நீ தாராளமா அதெல்லாம் நீங்க மனசால செய்யலாம். அதுக்கு இன்னைக்கு கேட்டை நட்சத்திரம் இருக்கு. கேட்டை நட்சத்திரம் எப்படின்னா மாடு வாங்குறதுக்கு ரொம்ப நல்லது. கடன் தீக்கிறதுக்கு இன்னைக்கு நல்ல நாள். கேட்டையில கடன் தீக்கலாம், அனுஷத்துல கடன் நீக்கலாம், கேட்டையிலையும் கடன் தீக்கலாம். கிணறு குளம் வெட்டுவதற்கு நல்ல நாள். உடம்பு முடியாதவர்கள் வியாதிஸ்தர்கள் சொல்லுவாங்க, அவங்களுக்கு குளிக்கிறதுக்கு ஒரு நல்ல நாள் வேணும்னா இந்த நாளில் குளிக்கலாம். அதனால் நல்லது நடக்கும். சூரியன் செவ்வாய் சனி மீன ராசியிலும், சுக்கிரன் மேஷ ராசியிலும், குரு மிதுன ராசியிலும், கேது சிம்ம ராசியிலும், சந்திரன் விருச்சிக ராசியிலும் இருக்க, புதனும் ராகுவும் கும்பராசியில் இருக்க இந்த நாள் துவங்குகிறது. ஒரு ராசிக்கும் பலனை நம்ம தொடர்ந்து காணப்போகிறோம். வாருங்கள். மேஷராசி நண்பர்களே, ராசியினுடைய 4ஆம் இடத்துக்காரரான சந்திர பகவான் இன்றைக்கு அஷ்டமத்திலே அமர்வதனாலே கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். ஆனாலும் நீங்க எல்லாருக்கும் உதவக்கூடிய ஒரு எண்ணங்கள் நிறைய வரும். ஏன்னா மேஷம் அப்படிங்கிற இடத்துல செவ்வாய் அப்படிங்கிற ஆதிக்கம் இருக்குது. இந்த செவ்வாய்க்கிழமை பூமி எப்படி பிளந்து கொண்டு பூமியை கொண்டு வந்து கொடுத்த வராகி ஜெயந்தி இருக்கு. அதனால இன்னைக்கு எப்படி மற்றவர்களுக்கு உதவணும் என்ற எண்ணம் நிறைய உங்களுக்கு உத்வேகமா வரும். அதுவே உங்களுக்கு சக்தி பலம். 3, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். வாழ்க வளத்துடன். ரிஷபராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசியின் 3ஆம் இடத்துக்காரரான சந்திர பகவான் கேட்டை நட்சத்திரத்திலே போய் நிற்கிறார். முயற்சிக்கான காரியங்கள் எல்லாம் சில இடத்துல சிக்கல்களாக மாறுவதற்கும் வாய்ப்பு உண்டு. ஸ்லஷ் அண்ட் பெனிஃபிட் சொல்லுவோம். அப்படி எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன் சார், ஆனாலும் பாருங்க என் முகத்துல சேத்தவாரி பூசிட்டான் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை உண்டு. 5, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொஞ்சம் சிக்கல் தப்பிச்சுக்கலாம். வாழ்க வளத்துடன். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்னைக்கு கொஞ்சம் டிக்லிஷா யோசிங்க. உங்களால செய்யக்கூடிய காரியங்கள்ல சில சிரமங்கள் வருவதற்கு சந்திரன் அப்படிங்கிற மனோகாரகன் 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சுடுறாரு. அப்படி மறையும் போது சில சிக்கல்கள் உங்களுக்கு உண்டாகும். கடன் கொடுத்துருக்கேன் திரும்பி வாங்க முடியல, கடன் வாங்கியிருக்கேன் திரும்பி கொடுக்க முடியலன்னு சில விஷயங்கள் எல்லாம் இருக்கும். அதை உடைக்கிறதுக்குன்னே இன்னைக்கு வராகி ஜெயந்தி இருக்கு. அதனால இன்னைக்கு வராக பெருமானை வணங்குகள், சிறப்பான பலன்களை பெறலாம். வாழ்க வளத்துடன். கடகம் ராசி நண்பர்களே, கொஞ்சம் அசந்தா போதும் சார் தூக்கிடுறாங்க நம்மள அப்படிங்கிற மாதிரி ஒரு கால்குலேட்டிவ் மென்டாலிட்டி இருக்கும். இன்னைக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போய் அந்த நீச்சம் அப்படிங்கிற கதியில இருக்கிறார். அங்க உங்களுடைய ப்ரெஷர் எப்படி இருக்கும் போறதுனாக்கா,
எப்படிடா வெளியில வரணும்னு தோணும். ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு அதுலேருந்து வெளியில வர்றதுக்கு தவிச்சு, அதுக்கப்புறம் வெளியில வந்து அப்பாடி அப்படிங்கிற மாரி இருக்கும் இன்னைக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். 6, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். வாழ்க வளத்துடன். சிம்மராசி நண்பர்களே, இந்த செவ்வாய்க்கிழமையே உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதா அமையும். அப்படிப்பட்ட ஏன்னா சூரியன் உங்களுக்கு மேஷத்துல உச்சத்துல போய் நிற்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு இல்லையா? அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறது. உங்களுக்கு முயற்சியினால லாபங்கள் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பணம் வரும் இன்னைக்கு நிச்சயம் கன்ஃபார்ம். அதனால நல்ல முயற்சிகளை மட்டும் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். நல்ல எனர்ஜியை கொண்டு வரலாம். 9, 8 என்ற அதிர்ஷ்ட எண் பயன்படும். வாழ்க வளத்துடன். கன்னிராசி நண்பர்களே, இன்னைக்கு கொஞ்சம் செலவாகும். 3ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல இன்னைக்கு சந்திர பகவான் இருக்கிறது. முயற்சிகளை நிறைய பண்ணுவீங்க. முயற்சிகள்லாம் இன்னைக்கு கொஞ்சம் மெதுவாக தான் இருக்கும். ஏன்னா நீச்சம் அப்படிங்கிற கதியினால உங்களால் எவ்வளோ எஃபெக்ட் போட்டாலும் ஒர்க் அவுட் ஆகலை சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சூரியனும் சனியும் சேர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய ராசியின் தாமதங்கள் நிறைய இருக்கும். கொஞ்சம் மெதுவாக இருந்தாலும் யோசிச்சு செய்யறதுனாலும் செலவை கட்டுப்படுத்துவதனாலும் இன்னைய நாளை சக்சஸ் ஆயிடலாம். 6, 3 என்ற அதிர்ஷ்ட எண் பயன்படும். வாழ்க வளத்துடன். துலாம் ராசி நண்பர்களே, இன்னைக்கு கொஞ்சம் சுகமான நாள். ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் நீச்சத்துல இருக்கிற செலவு கொஞ்சம் கட்டுப்படும். அது மட்டும் இல்ல, தொழிலில நீங்க புதுசு புதுசா யோசனைகளை எல்லாம் இன்னைக்கு கொண்டு வருவீங்க. அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு மற்றவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இன்னைக்கு நிறைய இருக்கு. அதனால இன்னைக்கு உங்களுக்கான நாள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்றைய நாளிலே 5, 1 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி நண்பர்களே, இன்றைக்கு சந்திரன் ஆனவர் உங்களுடைய ராசியிலே நீச்சம் அப்படிங்கிற கதியில உட்கார்ந்து இருக்கிறார். கேட்டை நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்காரு. புத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்கிறார். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இந்த புத்தி அப்படிங்கிற விஷயம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்னா, புத்திசாலியும் முட்டாளும் சேர்ந்துக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தேவையில்லாத ஒரு ஃப்ரிக்ஷன் கிரியேட் ஆகும். நீங்க எதையும் முனப்பா செஞ்சுவிட்டு, ஐயோ நான் தான் முன்ன நின்னேன், அவங்க கரெக்டாக தான் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்து கொஞ்சம் கவலையை கொடுக்கும். அதனால கொஞ்சம் முந்திரி கொட்டைத்தனம் வேண்டாம். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் கொஞ்சம் யோசிச்சு செஞ்சீங்கன்னா லாபம் கிடைக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் அந்த தன்மையை குறைச்சி கொண்டு வரதுனால செலவு கம்மியாகும். செலவு கம்மியாச்சானாலே வெற்றி வந்துடும். அன்னைக்கு லாபம் உண்டு. அதனால இன்னைக்கு லாபத்தை கொஞ்சம் ரீபோர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்தை நீங்க அழகாக கேபிடலைஸ் பண்ணிக்கோங்க. இன்றைய நாளிலே நீங்கள் வாராக பெருமானை வணங்க உங்களுக்கு நிச்சயமாக இந்த கடன் தொல்லை, வீடு பிரச்சனை இது எல்லாத்துக்கும் சால்வ் பண்ணிட்டு இன்னைக்கு 4, 2 என்ற அதிர்ஷ்டம் இன்னும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். மகர ராசி நண்பர்களே, பல விதத்தில் நன்மைகள் வரணும்னா லாபத்துல யாரா ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கணும். 11ஆவது இடத்துல சந்திரனே போய் உட்கார, மனோகாரகன் 11ஆவது இடத்துல போய் உட்கார்றார். அவர் இன்றைக்கு நாள்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. நன்மைகள் பலவும் வருவதற்கான வாய்ப்புகளை இன்னைக்கு ஏற்படுத்துகிறார். தொழிலிலும் முன்னேற்றம், வாழ்க்கையிலே வெற்றி, கொடுத்த காரியங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாம் ஜெயம் அப்படின்னா சந்தோஷம் கொடுக்குமா இல்லையா? இன்றைக்கு சந்தோஷத்தின் எல்லை உங்களுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். வாழ்க வளத்துடன். கும்பராசி நண்பர்களே, மனதிலே இனம் புரியாத பயத்தோட இன்னைக்கு காரியத்தை செய்வீங்க. இந்த வராகன் அப்படிங்கிற இவருடைய அவதாரத்துடைய ஜெயந்தி நாள் இன்னைக்கு. உங்க ராசியின் 12ஆம் இடத்துல தான் இந்த நிகழ்வு நடக்கிறது. அப்போ எவ்வளவு தூரம் ஆழ்ந்து அகன்று உள்ளே சென்று வெளியே வந்தாரோ அப்படி நீங்கள் மனதை கொண்டு போனால் ஒழிய எந்த காரியத்தையும் நீங்க சக்சஸா பண்ண முடியாது. அதனால கொஞ்சம் ரிலாக்ஸா புரிந்து கொண்டு செயல்படுதல் அப்படிங்கிற விஷயத்தோட இன்னைக்கு காரியங்கள் செய்தீர்களால் உங்களை வெற்றியின் பாதைக்கு இந்த நாள் இழுத்து செல்லும். வாழ்க வளத்துடன். மீனராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசியின் 9ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்குள்ளர இந்த 5ஆம் இடத்துக்காரர் போயிருக்காரர். எதையும் சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடிய உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்துல சரியா அமையலையேன்னு ஒரு வருத்தம் உண்டாகக்கூடிய சூழ்நிலை உண்டு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா அவங்களை டியூன் பண்ற விஷயத்துல இன்னைக்கு செலவு பண்ணுங்க. அதனால் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. 3, 2 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க
வளத்துடன்.